செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் என்னை கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. முடியாது என்ற போது முடியும் என்றாரே. நான் மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும்.
என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். எல்லாரும் நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது. அவர் சர்வ வல்லவர். அவர்கிட்ட முடியாதுன்றதே கிடையாது. அவர் உங்களை கொண்டு ஒன்று செய்ய வேணும்னு தீர்மானிச்சிட்டாருன்னா அது எதுவாக இருந்தாலும் சரி, எத்தனை மதிலை தாண்ட வேண்டியதாக இருந்தாலும் சரி, எத்தனை மலையை தகர்க்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா அவருடைய பலன், இந்த சர்வ வல்லவருடைய பலன். ஆமென். ஆகவே நம்முடைய ஃபோக்கஸ் எதில் இருக்கணும்? கர்த்தர் என் மூலமாக என்ன செய்ய நினைக்கிறார், என்னை எதுக்காக பறக்க வச்சிருக்காரு, என்னை எதுக்காக இந்த பூமியில் வச்சிருக்கிறார், கர்த்தருடைய நோக்கம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்னன்னு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா, நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கிறீங்கன்னு புரிஞ்சிட்டிங்கன்னா அப்போ ஒரு பெரிய தைரியத்தோடு வாழலாம். இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வாயிலிருந்து வரும். என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். அது நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். ஏன்னா கர்த்தர் என்னை எதுக்காக அழைச்சிருக்காருன்ற ஒரு அந்த உறுதி உள்ளே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் விசுவாசம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் செய்ய நினைச்சது தடைபடவே முடியாது. யாக்கோபு கர்த்தர் சொன்னார், உன்னை கொண்டு செய்யணும்னு நினைச்சதை செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னோட விட மாட்டேன்னார். செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். இவன் எவ்வளோ திமிரு பண்ணுற ஆள், தில்லு முள்ளு பண்ணுற ஆள், இவங்கிட்டே 1000 பிரச்சனை. கொஞ்சம் ஏமாத்து பண்ணணும் தான் இருக்குது. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன், மனசு வச்சுட்டேன் உன்னை வச்சு செய்கிறது. ஆகவே உன்னையும் மாற்றுவேன், உனக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையும் மாற்றுவேன். நான் செய்ய நினைச்சதை செய்து முடிக்கிற வரைக்கும் விட மாட்டேன். ஐயோ ஆள் சரியில்லையான்லாம், ஆள் சரியில்லைன்னா கர்த்தர் பார்த்துக்கிறாரு, அது ஆளை சரி பண்ணுவார். ஆமென். நம்மளையும் சரி பண்ணி, நம்மளுடைய சூழ்நிலைகளையும் சரி பண்ணி, நம்முடைய எதிர்ப்புகளெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி எல்லா மதிலையும் தாண்ட வச்சு நிச்சயம் அதை நடத்தி காண்பிப்பார். ஆமென். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளையிலே எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறோம். நீங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க, நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். கர்த்தருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தர் நல்ல காரியங்களை எனக்காக வச்சிருக்கிறார், என் வாழ்க்கையை குறித்த நல்ல திட்டங்களை வைத்திருக்கிறார். நிச்சயமா நிறைவேறும் என்கிறதை நம்புங்கள், விசுவாசியுங்கள், சொல்லுங்கள். அதுக்கு தான் பாட்டு. பாட்டு வந்து ஏதோ சும்மா பாடுறதுக்கு இல்லை, விசுவாசத்தை அறிக்கை செய்யறதுக்கு. நான் என்ன நம்புகிறேன்றதை தான் பாடணும். எனக்கு என்ன பயமாக இருக்குதுன்றதை பாடக்கூடாது. நான் என்ன நம்புகிறேன்றதை பாட வேண்டும். நான் விசுவாசிக்கிறத தான் பாட வேண்டும்.
பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய நினைக்கிறது ஒன்றும் தடைபடாது. உம்முடைய சித்தம் நிறைவேறும், உம்முடைய நோக்கங்கள் நிறைவேறும். எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் சித்தத்தையும் நோக்கத்தையும் வரைந்து வைத்திருக்கிறீர், ஏற்கனவே எண்ணி வைத்திருக்கிறீர், முன் குறித்திருக்கிறீர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். நீர் சர்வ ஞானி, அது மட்டும் இல்லை, நீர் சர்வ வல்லவர், அவைகளெல்லாம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இதையெல்லாம் எங்களுக்கு உணர்த்துவீராக, எங்களோடு பேசுவீராக. சோர்ந்து போயிருக்கிறவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு இன்னல்கள், கஷ்டங்கள் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் சோர்ந்து போய் என்ன இப்படி நடக்குதே, நான் தேர்வேனான்னு நினைக்கிறவர்கள் இன்றைக்கு அதற்கான பதிலை பெறட்டும். எங்களுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்குகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருவேளை எங்கள்கிட்ட பலன் இல்லைன்னு நினைக்கும் போது எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்து எங்களுக்குள்ள இருந்து சர்வ வல்லவராகி அவர் எங்களை பலப்படுத்துகிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அப்பேற்பட்ட வேலை ஒவ்வொரு உள்ளத்திலும் நடக்கட்டும் கர்த்தாவே. சோர்ந்து போயிருக்கிறவர்கள் பலப்படுத்தப்படட்டும், நம்பிக்கை உண்டாகட்டும், விசுவாசம் உண்டாகட்டும், உள்ளத்திலிருந்து விசுவாசம் எழும்பட்டும் கர்த்தாவே. உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே, போதுமானவரே, எல்லா நன்மைக்கும் காரணர் நீரே. அடைக்கலம் உம் நாமமே, புகலிடம் என்றும் நீரே. அடைக்கலம் என்றும் நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. நிழல்தனிலே ஆரோக்கியம் எனக்கு உண்டே, சிறகுகளின் நிழல்தனிலே ஆரோக்கியம் எனக்கு உண்டே. தழும்புகளால் சுகமானே, நீரே என் பலனானீ. மீட்பும் நீரே.
மீட்பும் நீரே. சமூகத்திலே பேரானந்தமே, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமே. உம் சமூகத்திலே பேரானந்தமே, மகிழ்ச்சியும் புகழ்ச்சியுமே. உம் பிரசன்னத்தில் மாலைகளும் மெழுகு போல் உருகிடுமே. பிரசன்னத்தில் மாலைகளும் மெழுகு போல் உருகிடுமே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. உம் வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. உம் வசனத்தின் வெளிச்சத்திலே வாழ்ந்திடுவேன் என்றுமே. வார்த்தையின் வல்லமையா என் வாழ்வு செழித்திடுதே. வார்த்தையின் வல்லமையா என் வாழ்வு செழித்திடுதே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் பலன் நீரே, என் சுகம் நீரே, ஜீவன் எனக்கு நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, பரிசுத்தம் மீட்பும் நீரே. நன்மையும் கிருபையுமே என்னை பின்தொடரும். நன்மையும் கிருபையுமே என்னை பின்தொடரும். நான் கர்த்தரின் வீட்டினிலே நீடித்து நிலைத்திருப்பேன். நான் கர்த்தரின் வீட்டினிலே நீடித்து
என் ஜீவன் நீரே, என் ஞானம் நீரே, என் நீதி நீரே, என் பரிசுத்தம் நீரே. இதுக்கு மேலே என்ன வேணும்? பலன் இல்லைன்னா அவர் சொல்கிறாரு, பலன் தர்றேன்னு சொல்ல, அவரே நம்முடைய பலனாக இருக்கிறார். பலன் தர்றது வேற, அவரே நம்முடைய பலனாக இருக்கிறது வேற. அவர் சர்வ வல்லவர். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. பலனற்றவர்களை பலவான்களாக்குகிற தேவன் இவர். இந்த உலகத்தில் பலனற்றவர்களாக இருக்கிறாங்க நிறைய பேர். கர்த்தர் அவர்களை பலவான்களாக்குகிறார், பலன் தர்றார். அவரே பலனாக இருக்கிறார். அப்படிதான் பலன் தர்றார். அவர் நம்முடைய சுகமும் அவர் தான், மருந்து அவர் தான், ஜீவன் அவர் தான், ஞானம் அவர் தான். நிறைய நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் நமக்கு அவ்வளோ ஞானம் கிடையாதுன்னு. உண்மைதான், சில நேரத்தில் இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லை ஞானம். ஆனால் அவரே நம்முடைய ஞானமாயிடுறார். அவர் சர்வ ஞானி, அவருக்கு தெரியாது ஒன்றுமே கிடையாது. அப்போ நம்முடைய வெற்றி ஏதோ நம்ம ஞானத்தினால இல்லை, அவரே நம்முடைய ஞானமாக இருக்கிற அப்படின்னா. பரிசுத்தம் இல்லைன்றது நிறைய பேருக்கு. பரிசுத்தம் நான் சொல்கிறேன், அவரே நம்முடைய பரிசுத்தமாகவும் இருக்கிறார். அவர் சொல்கிறார், பரவாயில்ல நீ வா, தேவன் உன்னை பார்க்கும்போது என்னை பார்க்குற மாதிரி பார்ப்பார். என்னுடைய நீதியின் வஸ்திரத்தினால் உன்னை உடுத்தி கடவுளுக்கு முன்னால் பரிசுத்தராக உன்னை நிற்க வைக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போ கர்த்தர் நம்மளை பார்க்கும்போது நம்மகிட்ட இருக்கிற எல்லா குறைகளையும் பார்க்கல. எப்படி பார்க்குறாரு? நீதியின் வஸ்திரத்தை அணிந்தவர்களாய், கிறிஸ்துவின் நீதியை உடையவர்களாய் நம்மை காண்கிறார். ஆமென். இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு கான்ஃபிடென்ஸை நமக்கு தருது பாருங்க, தைரியத்தை நமக்கு தருதுங்கிறத யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு தைரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த தைரியம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் கூட இருக்கிறார், எனக்காக இருக்கிறாரு. கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு, என்னை தயவாய் பார்க்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த கான்ஃபிடென்ஸ் ரொம்ப. அது இல்லைன்னா ஜபம் சரியா இருக்காது, எதுவுமே சரியா இருக்காது. இது இருந்ததுன்னா எல்லாமே நல்லா இருக்கும். பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதுவும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தெய்வம் நீரே. வேறு எங்கிருந்தும்
பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே, வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். 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 வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். எல்லாரும் வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறு Amen. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உண்மையே நோக்கி பார்க்க. ஏன் வேற எங்கேயும் பார்க்கறது இல்லை? அவர் பெரிய ஆளாச்சே, இவர் செய்ய முடியுமே, இவரை பார்க்கலாமே, அவரை பார்க்கலாமே. அதெல்லாம் அவங்களாம் ஒருவேளை பெரிய ஆளுகளாக இருக்கலாம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறேன், நான் வேற எங்கேயும் பார்க்கல. நான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்திலிருந்து அங்கே கண்ணை ஏறெடுக்கிறேன். அங்கே யார் இருக்கிறா? ஊருக்கு பெரிய மனுஷன் இல்லை, வானம் பூமி படைத்த தேவன், சர்வ வல்லவர். அவர் இருக்கும்போது நம்ம அதை விட கீழான ஆளுகளை ஏன் பார்க்கணும்? அவங்களை நோக்கி பார்க்க வேண்டியது இல்லை. வானம் பூமி படைத்த தேவன், எல்லாத்தையும் உண்டாக்குனவர், சர்வ வல்லவர், அவரை பார்க்கணும். வேற எங்கேயும் பார்க்க வேணாம். நம்பிக்கை அவர் மீது இருக்கட்டும், அவரையே நோக்கி பாருங்கள். உலகம் எப்படி இருக்குது பாருங்க இன்னைக்கு. அதை எது நம்பிட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு ஆடி போயிருக்கிறாங்க. அதனால தான் வானம் பூமி படைத்த அந்த தேவனை நோக்கி பாருங்கள், நம்பிக்கை அவர் மீது வைங்க. அவர் ஒரு வழி அடைபடும் போது, நீங்கள் வேற வழியே இல்லைன்னு நினைக்கும் போது 1000 வழி அவருக்கு தெரியும். ஒருத்தர் சொன்னார் சான்ஸே இல்லைன்னாரு. ஆமாம், நீங்கள் என்ன பெரிய சர்வஞானியான்னு எப்படி சொல்கிறீங்க சான்ஸே இல்லைன்னு? வேற வழியே இல்லைங்க. எப்படி தெரியும் உங்களுக்கு? எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? சர்வ ஞானியா நீங்கள் வழியே இல்லைன்றப்ப 1000 வழி அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறார். வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குறேன்னு இருக்காரு. எனக்கும் வழியை உண்டாக்குவார், உங்களுக்கும் வழியை உண்டாக்குவார், எல்லாத்துக்கும் வழியை உண்டாக்குவார்.
இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வழியை உண்டாக்குவார். வழியை உண்டாக்குவார். வழி இருக்கு. பிரச்சனையிலேருந்து மீள்றதுக்கு வழி இருக்குது. வெளியில் வர்றதுக்கு வழி இருக்குது. வெற்றி பெறதுக்கு வழி இருக்குது. வழியே இல்லைன்னு நினச்சிங்கன்னா அவர் வழியே உண்டாக்குறவருங்க. அவர் மேலே நம்பிக்கை வைங்க. அவரை நோக்கி பாருங்கள். கண்கள் அவர் மீது இருக்கட்டும். எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உன்னை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே இயேசுவே, உன்னை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்பட்டு போவதில்லை. என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றீர். என் சந்ததி மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றீர். என் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்றீர். வெட்கப்பட்டு போவதில்லை. உயர
நாம் எல்லாரும் உள்ளங்களையும் கரங்களையும் ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோம். கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சர்வ வல்லமுள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், 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 ஆராதிக்கிறோம், வணங்குகிறோம். கர்த்தாவே, நீர் பெரியவர், உன்னதமானவர், அற்புதமானவர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் கர்த்தாவே. வேற எங்கிருந்தும் இல்லை கர்த்தாவே, வேறு எவரிடத்திலும் இல்லை. உம்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த காலை வேளையில் உம்மையே நோக்கி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி பார்க்கிறோம். இங்கே வந்திருக்கிற மக்கள் எந்த தேவையில் வந்திருந்தாலும், எப்பேற்பட்ட நிலையில் வந்திருந்தாலும், இன்னும் தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் என்ன நிலையில் இருந்தாலும், இன்றைக்கு உம்மை நோக்கி பார்க்கட்டும் கர்த்தாவே. உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மை நோக்கி பார்க்கட்டும் கர்த்தாவே. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறதே. அப்பேற்பட்ட ஒத்தாசை எவ்வளவு பெரிய ஒத்தாசை அது என்பதை எண்ணி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லையே. அப்பேற்பட்ட ஒத்தாசை, அப்பேற்பட்ட அனுகூலம் எங்களுக்கு உண்டாயிருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட தேவன் எங்களுடைய பரலோக தகப்பனாயிருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். அவர் எங்கள் தேவனாயிருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை என்று கேட்கிறவராக இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். எங்களை கண்ணோக்கி பார்க்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை அறிந்திருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் நல்லவராய் இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. வார்த்தையை கொண்டு எங்கள் மத்தியில் இன்றைக்கு பேசுவீராக. வல்லமையாய் உடைய வார்த்தைகள் புறப்பட்டு வரட்டும், உள்ளங்களை தொடட்டும், ஜனங்களை கட்டி எழுப்பட்டும். விசுவாசத்திலே இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.